பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து முழுமையா இலங்கையில வாகன இறக்குமதிக்கான தடை நீக்கப்பட்டிருக்கு. எல்லா வாகனங்களுக்கான தடையும் நீக்கப்பட்டிருக்கு. இந்த தடை நீக்கப்பட்டாலும் மிக முக்கியமான சில நிபந்தனைகளோடு, கிட்டத்தட்ட 9 நிபந்தனைகள் இதில் இருக்கு. முக்கியமான நிபந்தனைகள். இந்த நிபந்தனைகளோடு தான் இந்த வாகனங்களை இறக்குமதி செய்யறதுக்கு அரசாங்கம் அனுமதி செஞ்சிருக்காங்க. எனவே இதுல வரிகள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. வாகனுடைய விலைகள் இப்பொழுது ஒரு ஊகிக்கக்கூடியதாக இருக்கு. என்னென்ன வாகனங்கள் என்னென்ன விலையில வரும் அப்படின்ற ஒரு கணக்கு இன்றைய நாள்ல வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் பக்கமாக வெளியிடப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது நாம இனிமேல் எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்ன தகவல்ல இருந்து 1 கோடிக்கும் குறைவாக வாகனங்களை வாங்க முடியும். 1 கோடி ரூபாய் இருந்தா மட்டும்தான் வாகனம். 10 மில்லியன் வேணும் ஒரு வாகனம் வாங்குறதுக்கு. ஒரு மினி கார் வாங்குறதா, குறிப்பா வேகனார் வாகனம் அப்படின்றது சாதாரணமா நாங்க வாங்கி ஓடக்கூடிய ஒரு வாகனம், ஓரளவுக்கு விலை குறைந்த வாகனங்கள்ல அதுவும் உண்டு. அந்த வாகனமே, ஒரு வேகனார் வாகனம் வாங்குறதுக்கே 10 மில்லியன் 1 கோடி ரூபாய் வேணும்னு சொல்றாங்க. இந்த வாகனங்களுடைய விலைகள் அதிகரிச்சதுக்கு காரணம் என்ன? ஏன் இவ்வளவு விலை அதிகரிச்சிருக்கு? என்னென்ன நிபந்தனைகள் அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்கன்றதையும் பார்க்கலாம். அதாவது முக்கியமான நாம அதிகமா பாவிக்கிற வாகனங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டொயோட்டா ரைஸ் இருக்கு. இது 120 சிசி என்ஜின் கெப்பாசிட்டி கொண்ட வாகனம். இந்த வாகனத்துல விலை 1 கோடியே 60 லட்சம் ரூபாய் வரும். இனி நாங்க வாங்குறதா இருந்தா 16 மில்லியன் ரூபாய். டொயோட்டா யாரிஸ் 11 மில்லியன் ரூபாய். இதுவும் 1 கோடிக்கு மேலதான், கிட்டத்தட்ட 1 கோடியே 10 லட்சம் ரூபாய். கொண்டா வெசல், இது அதிகமா நாங்க பாவிக்கிற வாகனங்கள்ல உண்டு. ஹைபிரிட் வாகனம் 1500 சிசி. இந்த வாகனம் 19.5 மில்லியன்ல இருந்து இப்ப 24 மில்லியனாக அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 2 கோடியே 40 லட்சம் ரூபாய் வேணும் ஒரு வெசல், கொண்டா வெசல் வாங்குறதா இருந்தா. இப்ப இறக்குமதி செய்யப்படுகின்ற வாகனங்கள் அதோட சேர்த்து சுசுகி வேகனார், நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுக்கு குறைஞ்சது 10 மில்லியன் 1 கோடி ரூபாய் வேணும். ஏன் இந்த வாகனங்களுடைய விலைகள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இறக்குமதியாளர் சங்கம் சொல்றது என்னன்னு சொன்னா, அரசாங்கம் இப்ப இறக்குமதிக்கு அனுமதிச்சிருக்க வாகனம்டா 2 வருஷம் பழசான வாகனங்கள் தான். அதுக்கு 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள பழமையான வாகனங்கள் தான் இறக்கணும். அதுக்கு மேற்பட்ட பழைய வாகனங்களை இறக்குமதி செய்யலாது. முதல் மாதிரி 5-6 வருஷத்துக்கு மேற்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்யக்கூடியதாக இருந்தா இந்த விலைகள் குறைய வாய்ப்பு இருக்கு. இந்த அளவு விலை போகாது. ஏன்னா புதிய வாகனங்கள் 2 வருஷத்துக்குள்ள வந்த வாகனங்கள் தான் இந்த விலைகள்ல இருக்குன்னு சொல்றாங்க. இது வரும் நாட்கள்ல அரசாங்கத்தோட பேசி இத ஏதாவது ஒரு வழியில தீர்த்து கொள்ள முடியுமான்னு பாக்குறாங்க. ஆனா அரசாங்கத்தை பொறுத்தவரையில அதிகளவான வரியை இந்த முறை வாகன இறக்குமதி மூலமா பெற்றுக்கொள்ளணும் நாட்டுக்கு அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இருக்கிறதால இதை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இலங்கையில இப்ப வாகன இறக்குமதிக்கான அனுமதி கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு ஜப்பான்ல ஏலம் விடப்படுகின்ற பாவிக்கப்பட்ட வாகனங்களுடைய விலைகளும் அங்கு அதிகரிச்சிருக்கு. அந்த ஏலத்தில் எடுக்கக்கூடிய வாகனங்களுடைய விலைகள் இப்பொழுது இந்த 2 நாட்கள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் இலங்கையினுடைய வாகன விலை